போவதால் அனைத்து பெண்களும் தாய்மார்களும் வந்து சேனலில் உட்காரும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியானது மேடம் போடுவோம். நாங்கள் இந்த 5வது வார்டுக்கு வல்லல் பிரதர் பார்ட்டி ஜாயின் பண்ணும்போது வந்தோம். ஃபர்ஸ்ட் வந்தோம். காங்கிரஸ் பார்ட்டி எங்க கட்சிக்கு காங்கிரஸ் பார்ட்டிக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அதுதான் ஆசீர்வாதம் நினைச்சு நீங்க எங்க கூட வாழ செய்யுங்க. கேஜிஎஃப்ல ஒரு வீட்ல நீங்க கேட்டு ரூபமா நல்லதா வேலை செய்யறாங்களா, மக்களுக்கு நல்லது பண்றாங்களா இல்லையா, நீங்க ஒரு வீட்ல கேட்டு எங்க கூட சேர்ந்து இறங்கி வேலை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ், எங்க பார்ட்டி பிளெஸிங்ஸ். பார்ட்டி சான்ஸ் கொடுக்குறது, கடவுள் ஆசீர்வாதம் பண்றாங்க. பார்ட்டி கொடுக்குற சான்ஸ், கடவுள் பண்ற ஆசீர்வாதம் ரெண்டும் ஒரே வருதுதான். எங்க அம்மாவுக்கு எப்பவுமே நாங்க துரோகம் பண்றது இல்ல, எங்க பாட்டிக்கு நாங்க துரோகம் பண்றது இல்ல. எங்க மக்களுக்கு கூட எனக்கு கொடுத்திருக்கிற சான்ஸ், ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க எங்க தங்கவயல் மக்கள். அந்த மக்களுக்கு கூட நாங்க எப்பவுமே நாங்க துரோகம் பண்றது இல்லை. மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். நீங்க கூட உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா எங்க கூட இறங்கி சேவை பண்ணுங்க, மக்களுக்கு சேவை பண்ணுங்க. அதுதான் எங்க பார்ட்டி ஐடியாலஜி. எங்க பார்ட்டி ஐடியாலஜி. அக்காவுக்கு எங்க சாந்தி அக்காவா நான் ரொம்ப எனக்கு பாசம். அக்காவை பார்த்தா எனக்கு ரொம்ப பாசம். வல்லல் பிரதர் கூட நல்லா இருந்தா யாரை பார்த்து என்ன பண்ண முடியாது. அவருக்கு வந்து பொருந்த நாங்க ஒரு தங்கச்சியா, உங்க பார்ட்டியா, உங்க பார்ட்டி எம்எல்ஏயா, காங்கிரஸ் கட்சியா இங்க வளரணும். நாங்க அதுக்கு சேவை பண்ணோம். அதுக்கு நாங்க துரோகம் பண்ணக்கூடாது. அதனால நாங்க அவருக்கு சான்ஸ், கடவுள் எப்பவுமே சான்ஸ் தான் கொடுக்குறாங்க. பார்ட்டி கூட சான்ஸ் தான் கொடுக்குறாங்க. நாங்க அந்த சான்ஸ ஆசீர்வாதம் பண்ணுறோம். அப்படி நாங்க சேவை செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். தங்கவயல் மக்களுக்கு கூட இறங்கி சேவை செய்ய வந்திருக்கிறோம். அவருக்கு எது நல்லது கஷ்டம் பார்த்து ஒரு சர்வீஸ் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். அது நம்பி நாங்க 15 வருஷமா இந்த மக்களோட சேரி நாங்க எது ஊருக்கு நல்லது பண்ணோம் அதுதான் நான் பண்ணி வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் வருவாங்க, பேசுறாங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுறாங்க, நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுறாங்க, எங்க முன்னாடி வர வார்த்தை பேசுறாங்க, எங்க பின்னாடி வர வார்த்தை பேசுறாங்க. அது லீடரா பேசுறாங்க. நானும் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். உங்க தங்கச்சி அம்மா, உங்க அம்மா தங்கச்சி, உங்க கூட பிறந்த தங்கி அப்படி நினைச்சுதான் நான் ஊருக்கு ஒரு சேவை பண்றேன். அதுதான் எனக்கு தெரியாது, வேற எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாருக்குமே நன்றி. வல்லல் பிரதர் உங்களுக்கு பொருந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்த மண் 1962 சக்கரவேணி வேலாயுதத்துக்கு சேரியம்மா பேரனா இந்த லைன்ல வந்து என் தங்கச்சி, அண்ணன், பெரியம்மா எல்லாமே என் சொந்தம். இந்த லைன்ல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு 1 நாள் 2 நாள் பட்னி இருந்து மைன்ஸ்ல வேலை செஞ்சு
உழைப்பால் உயர்ந்தவன் நான் வந்து சம்பாதிச்சதுல பாதி தான தர்மம் பண்ணி தலைவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி நான் வந்து ஒரு இந்த லெவலுக்கு வந்து இருக்கிறேன்னா உங்களுடைய ஆசீர்வாதம், என்னுடைய மாரியம்மாவுடைய ஆசீர்வாதம். நான் வந்து மேடம் கூட சேர்ந்து இன்னைக்கு 35 வார்டிலும் ஆறாம உயர்ந்து இது என் வேர்வை சிந்தி மேடம்க்கு உறுதுணையா இந்த 35 வார்டையும் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு உறுதுணையா நான் இருந்திருக்கிறேன். ஒரு வீட்டுல வந்து ஒரு தாய்க்கு பிள்ளைக்கு சண்டை ஆகலாம், அண்ணன் தம்பிக்கு சண்டை ஆகலாம், அதுக்கு சண்டை போடுறவங்களுக்கு தான் குடும்பம். சண்டை போடாத மௌனமாயிட்டு பின்னால கொடுத்துறவங்களுக்கு மனுஷன் கிடையாது. நான் வந்து எதிர்த்தாலும் என் தங்கச்சியா என் அன்பா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியாது, என் வீட்டுல என் பொண்ணுக்கும் என் பொண்டாட்டிக்கு சொன்னேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இதே சுரவி ஓட்டிக்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணேன் மேடம்க்கு. எனக்கு 65, அவங்க வயசு எனக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் என் சொந்தத்தையே சொன்னேன், மேடம் நான் இந்த பூமி மேல இருக்கிற வரைக்கும் நீ எம்எல்ஏ இருக்கணும் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ எம்எல்ஏ ஆகுனா நான் செத்துருவேன். அந்த மாதிரி ஆசீர்வாதம் கொடுத்தவங்க மல்லன் முனுசாமி. உங்களுக்கு 6வது ஓய்ச்சவன் மல்லன் முனுசாமி. இந்த 35 வார்டும் உங்களுக்கு சேவை கூட்டிட்டு போயிட்டு நல்ல மாதிரி நான் கஷ்டப்பட்டேன். சென்ட்ரல்ல ஒரு தாய் பிள்ளைக்கும் ஒரு சண்டை வரும், அக்கா தங்கச்சிக்கு ஒரு சண்டை வரும், அண்ணன் தம்பிக்கு ஒரு சண்டை வரும். அதெல்லாம் இந்த துட்டுக்கோ காசுக்கோ வேற எதுக்கோ நான் வந்து ஆசைப்பட்டு வேற எதுவும் சண்டை போட்டு நம்மளாம் போல. இதே நம்ம தாய் குலத்தோட தாய்கிட்ட வந்து சேர்ந்துருக்கிற மாதிரி நான் காங்கிரஸ் கட்சியில் வந்து இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அதனால தான் மேடம் வந்திருக்கிறேன். மேடம் கிட்ட என்ன ஒரு கோரிக்கிறேன்னா, என்டிஎஸ் வார்டு 2, இந்த ஓடிட்டர் வார்டு 5, இதுல நவரத்னா 4 சார் வந்து நான் மேடம் கிட்ட சொல்லணும். நவரத்னா 4ல 1 கோடிக்கு சமுதாய பணம் பண்ணி கொடுத்தாங்க மேடம். அதே மாதிரி இதுல என்டிஎஸ்ல இங்க வந்து நவரத்னா 4ல அதை தவிர்க்க முடியாத காரணத்தால் மைண்ட்ஸுக்கும் எங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிட்டு அதை வந்து நாங்க இங்க செயல்படுத்த முடியல. மேடம் கூட டெய்லி வரைக்கும் பேசினாங்க, பிஜேபி நிறுவனம். தயவு செஞ்சு மேடம் எங்களுக்கு அந்த பதிலா என் ஓரண்ட் லேடிகளும் ரெசிடென்ட் ஆக்கணும். அதே காசுல அதே ஃபண்டு 35 கவுன்சிலர் என்ன வேணுமோ அதுதான் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா வார்டில் வந்து எதுவும் பண்ணல. ஏதோ உங்க தயவுல எல்லா ரோடும் போட்டோம், எல்லா லைட்டும் போட்டோம், வாட்டர் ஃபில்டர் போட்டோம், போர் போட்டோம், எல்லாம் போட்டோம், எல்லாம் நன்மையா இருக்கு. எங்களுக்கு அந்த 1 கோடி வந்து இதை பாருங்க டாய்லெட் நீங்க பார்க்க கூடாதுன்னு மூடி வச்சிருக்க. இது மேடம் வந்து சொன்னாங்க, மைன்ஸ் இருக்கிற டாய்லெட் எல்லாம் வந்து ரெனோவேஷன் பண்ணுங்க, ஒரு 50-60 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க மேடம். தவிர்க்க முடியாத காரணத்தினால அது பண்ணல. மேடம் தயவு செஞ்சு இந்த மாதிரி 3 டாய்லெட் இருக்குது. இந்த நம்ம தாய்மார்கள் தான் போறாங்க. இதுல இப்போ இந்த செடி கொடி மழையெல்லாம் அடிச்சிட்டோம், இப்போ பொருளுக்கு இடம் இல்லை. அதனால தயவு செஞ்சு இந்த டாய்லெட்டை எங்களுக்கு அந்த 1 கோடியில வந்து டாய்லெட்டா மாத்தி, அப்புறமா நம்ம வாட்டர் ஃபில்டர் இங்க ஒன்று அவங்க ஒன்று 2 போட்டிருக்கோம். 2 இருக்கு நம்ம லைன்ல. வெஸ்டின் பிளாக்குக்கும் அந்த ஓல்டு ஓரண்ட் லைனுக்கும் ரொம்ப தூரம், இங்கிருந்து திருச்சி போறதுக்கு ரொம்ப தூரம். அதே ஒரு 2 வாட்டர் ஃபில்டர் வந்து அதே காசுல எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். டாய்லெட் வசதி, இந்த வாட்டர் ஃபில்டர் வசதியும், அப்புறம் பாருங்க நல்லா இட்லி இருக்கு, இந்த வச்சுட்டு வச்சு அதே காசுல எங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும். இந்த 2 வாரம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் ரிக்வஸ்டா இன்னைக்கு என் பிறந்த நாள் கிஃப்டா வந்து மேடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி தாய்மார்களால உங்களுக்கு உணவு கொடுக்குற நேரத்துல நிதானமா வந்து நிதானமா வாங்கிக்கணும். ஒருத்தர் விழுந்து நினைக்காம எவ்வளவு நேரம் இருந்தாலும் நாங்க நின்று கொடுத்துட்டு போறோம். தயவு செஞ்சு நிதானமா வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்து இருக்க பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாம் கூட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு யார் நல்லா ஆசீர்வாதம் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் என் வயசுல ஒரு வயசு கொடுக்குறேன். யார் எனக்கு துரோகம் பண்றாங்களோ அவங்க வயசுல இருந்து ஒரு கடவுளுக்கு மாட்டேன். என் வயசுல மேடம் நல்லா வேலை செஞ்சாங்களோ என் ஆயுஷ்ல 7 வருஷம் எனக்கு தாங்க கொடுத்துது. நீங்க 100 வருஷம் பாருங்க, 107 வருஷம் பாருங்க. புரியுதுங்களா? வரத தொட்டா கேட்டா எனக்கு கொடுக்கணும். கண்டிப்பா இது மேடத்துக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை ஒரு வார்த்தை பேசுறீங்க. கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, தப்பேது இல்லை. ஏரியாக்காருக்கு மக்களுக்கு ஒரு சேவை பண்றதுக்காக ஒரு கிராண்ட் கேட்டு இருக்கிறாங்க. அது டாய்லெட் ரினோவேஷன் பண்றதுக்கு, குடிக்கிற தண்ணி, லைட்டுக்காக எவ்வளோ ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா அதான்
ஒரு கோடி ஆகுதோ 100 கோடி ஆகுதோ அது எதுவும் தப்பு இல்லை. உங்களுக்கு கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. முதல்ல கேஜிஎஃப் முனிசிபல் பிரசிடென்ட் நாங்க இப்போ ஏரியாவுக்கு வந்த டைம்ல எல்லா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க முதல்ல பார்ட்டிக்கு கூப்பிட்டு வர டைம் லைட் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வார்டுக்கு வர டைம்ல முதல்ல பிரதர் பார்ட்டிக்கு நாங்க ஜாயின் பண்ணும்போது லைட் இல்லை. இன்னைக்கு கூட நாங்க வரும்போது கூட லைட் இல்லை. ஆனா அப்போ எலெக்ஷனுக்கு முன்னா எலெக்ஷன் அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனோ ஏதோ இருந்த டைம்ல இந்த ஸ்டேஜ்ல கல் அடிச்சாங்க. நான் வந்த டைம்ல கல் அடிச்சாங்க. அப்ப அந்த மாதிரி நான் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். அப்போ காங்கிரஸ் பார்ட்டில முனிசிபல் பிரசிடென்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி எப்பவுமே நாங்க பார்ட்டிக்கார துரோகம் பண்றது இல்லை. எங்க நம்பி வந்த அண்ணா தம்பி தப்பாண்டாங்களோ வரதில்லையோ எல்லாரும் கூட நாங்க அவருக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸ் கொடுக்கறதே எங்களுக்கு அம்மா மனசு மாதிரி தான் நான் இவரு கூட வச்சு அக்கா பார்த்து எனக்கு மனசுல ஒரு ரொம்ப நன்றி இருக்குது. என்ன சொல்லணும், ஒரு பாஸ் ஆயிருக்கு இவரை பார்த்து. இவர் என்ன சொல்றாங்களோ அது கண்டிப்பா நான் பண்ணிருக்கிறேன். முதல் பிரதர் கூட டெவலப்மெண்ட் பண்றாங்களா வாங்க எங்க பார்ட்டில நிறைய மக்களுக்கு சேவை பண்றதா எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் பார்ட்டில ஊருக்கு மக்களுக்கு பார்ட்டிக்கு சேவை பண்ணிருந்ததா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. பார்ட்டிக்கு ட்ரா பண்ணிருந்தா மக்களுக்கு சேவை பண்ணாத இருந்தா எங்க ரெஸ்பெக்ட் கிடைக்காது. அதுதான் நாங்க பார்ட்டி ஐடியாலஜி. பார்ட்டி எங்களுக்கு ஏன்னா அது எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு. அதுதான் நாங்க சொல்லி கொடுத்துருக்குறது. அதை நம்பிதான் நான் ஊருக்கு வர சேவை பண்றேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்குது. நீங்க இப்போ பிரசிடென்ட் இருக்கிற டைம்ல நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, நீங்க புக் எழுது, நாளைக்கு என்ன பண்ண ஒரு புக் எழுது. உங்களுக்கு கடவுள் ஏதோ ஒரு சான்ஸ் கொடுத்தா நீங்க என்ன பண்ண அது ஒரு டெய்லியில எழுதுதான் பண்ண. அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். கடவுள் இருக்கட்டும் பார்ட்டி இருக்கட்டும் எங்களுக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த சான்ஸ் மக்கள் நாளைக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். உங்க பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும். அவளை அறிவுக்கு நீங்க சேவை பண்றது உங்க மனசுக்கு வரணும். எது நாங்க சொல்றதுக்கு மனசு இல்ல. அவருக்கு என்ன ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கிறாங்களோ கண்டிப்பா. ஆனா ஒரு நல்ல மனசு இருக்குது. கடவுளை நம்பி தண்ணி இல்லாத டைம்ல போர்வெல் போடுறது, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், ஒரு கிரியேட்டிவா வேலை பண்றாங்க, இல்லான்னு சொல்றது இல்லை. ஆனா என்ன கொஞ்சம் இந்த பார்ட்டி கொஞ்சம் ஐடியாலஜிஸ் பிரின்சிபல்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் நாங்க கரெக்ஷன் பண்ணி போகணும். நல்லது நடக்குது. உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் வச்சிருக்கிறீங்களோ கண்டிப்பா பண்ணலாம். ನಿಮ್ಮ ಗ್ರಾಂಟ್ನಲ್ಲಿ ಒಂದು ಪಾರ್ಕ್ ಆಯ್ತು ಮೇಡಮ್. ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಬರೀ ಫೋನ್ ಇದೆಲ್ಲ ಫೋನ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಈ ಹೆಣ್ಮಕ್ಳೆಲ್ಲ ಆಂಧ್ರಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಜಿಮ್ಗೆಲ್ಲ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬರೋ ಟೈಮ್ಲೆಲ್ಲ ನಮ್ಗೆ ಕೇಳ್ತಾರೆ. ಇದು ನಿಮ್ಮ ಕಂಟ್ರಿಯಲ್ಲಿ ಬಂದಿರೋ ಇದು ಪಾರ್ಕು. 40 ಫೋನಲ್ಲಿ ಪಾರ್ಕ್ ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಸರಿ ಸರ್ ಸರಿ. Hey!